அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம உவம அணினா என்னன்னு பார்த்தோம். இப்போ உருவக அணி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். உருவகம் என்பது என்ன? உவமைக்கும் உருவகத்திற்கும் ரொம்ப சின்ன ஒரு நூலிலை வேறுபாடு தான் அப்படின்னு சொல்லலாம். உவமையும் உருவகமும் ஒன்றே போல தோன்றக்கூடியது உருவகம் அப்படின்றத பார்க்குறோம். உருவக அணி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழித்து ஒன்று என மாட்டின் அது உருவகம் ஆகும். உவமையும் பொருளும், உவமையும் உவமிக்கப்படக்கூடிய பொருள் இரண்டும் வேற்றுமை ஒழித்து ஒன்று என மாற்றின், ரெண்டும் வேறு வேறு இல்லை ஒன்றே என்று பொருள்படக்கூடிய வகையில் அமைவது. அப்படின்னா அந்த உவம உருவ தூக்கிட்டா வந்துருமா? இப்போ நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த போன்ற எடுத்துட்டு நிலவு முகம் சொன்னா அது உருவகம் ஆயிடுமா அப்படின்னா இல்லை, அது உவமை தொகை. நமக்கு தெரியும் உருவகம் என்பது இரண்டும் ஒன்றே போல எப்ப தோன்றும் அப்படின்னா இந்த முகத்தை எடுத்து அந்த நிலவு வரும் பொழுதுதான் தோன்றும். முக மதி, முக நிலவு அந்த மாதிரி வரும் பொழுதுதான் அது உருவகமாக வரும் அப்படின்றத பார்க்கிறோம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டுவன் சொன்மாலை இடராழி நீங்குகவே. இதுல தகழி போன்ற வையம், அதாவது கடல் போன்ற இந்த எப்படி சொல்றது, தகழி அப்படின்னு சொல்றது இங்க வந்து விளக்க சொல்றாங்க. விளக்கு போன்ற வையம் இந்த உலகம் அப்படின்றதுதான் சொல்லியிருக்கணும். ஆனா வையம் தகழியா அப்படின்னு சொல்லும் பொழுது அது உருவகமாக மாறுகிறது. அதே மாதிரி வார்க்கடலே நெய்யாக, வார்க்கடலே நெய்யாக, நெய்யை போல இந்த உலகத்தில் வார்க்கடல், இந்த பெரிய கடல், பறந்து விரிந்த கடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நெய்யை போன்ற வார்க்கடல் அப்படின்னு சொல்ல, வார்க்கடலே நெய்யாக இரண்டும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அந்த இரண்டிற்குமான வேற்றுமையை ஒழித்து வரக்கூடியது, வேற்றுமையை ஒழித்து வரக்கூடியதுதான் உருவக அணி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழித்து ஒன்று என மாட்டின் அது உருவகம் ஆகும் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த உருவக அணியின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொகையே விரியே தொகை விரி என, இயைபே இயைபு இலி வியநிலை என, சிறப்பே விரூபகம் சமாதானம் என, உருவகம் ஏகம் அநேகாங்கம் என, முற்றே அவயவம் அவயவி என, சொற்ற ஐமூன்றும் மற்ற அதன் விரியே. ஏற்கனவே சொன்ன ஐமூன்று, ஐமூன்று என்பது 15. இந்த 15ம் உருவக அணியின் வகைகள் அப்படின்றத சொல்றாங்க. என்னென்ன? தொகை விரி, தொகை விரி, இயைபு இயைபு இலி, வியநிலை, வியப்பு உருவகம், விரூபக உருவகம், சமாதான உருவகம், உருவக உருவகம், ஏக உருவகம், அநேகாங்க உருவகம், முற்று உருவகம், அவயவ உருவகம், அவயவி உருவகம் என்ற 15ம் உருவக அணியின் வகைகள் அப்படின்றத பார்க்கிறோம். தொகை உருவகம் அப்படின்றது தொகுத்து வரக்கூடியது, உருவகங்கள் தொகுத்து வரக்கூடியது. அது தொகை உருவகம். அதுவே விரிவப்பட்டு வந்தா அது விரி உருவகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கொங்கை முகை மென்மெருங்குள் கொம்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்கு ரெண்டையும் தொகுத்து வந்திருக்கு. இதுவே கொங்கை முகையாக மென்மருங்குள் கொம்பாக அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அங்கு அது விரி உருவகம். அதாவது கொங்கை முலை மலரின் மொட்டை போல இருக்கிறது, இடை கொம்பை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது ஆக அப்படிலாம் அது ரெண்டு சொல், ரெண்டு உருவகத்தை அங்க பேசுறாங்க அப்படின்றது அந்த பாகுபாடு அறியாமல் தொகுத்து வரக்கூடியது தொகை, அப்படி இல்லாம விரித்து வரக்கூடியது விரி. தொகை விரி என்பது ஓரிடத்தில் தொகுத்தும் ஓரிடத்தில் விரிவுபட்டும் வரும். அது தொகை விரி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல வையம் தகழியா. அதுல பாத்தீங்கன்னா வையம் தகழியா, வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, அங்கெல்லாம் ஆக ஆகன்னு வருது. இடர் ஆழி, அங்க இடராழியாக அப்படின்னு சொல்ல இடராழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடர் என்பது ஆழி போன்றது அப்படின்றத இடராழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓரிடத்தில் விரிந்தும் ஓரிடத்தில் தொக்கியும் வரக்கூடியது தொகை விரி. அடுத்து இயைபு. இயைபு என்பது ஒன்றோடொன்று தொடர்புடையவற்றை உருவகப்படுத்துவது இயைபு, தொடர்பற்றவற்றை உருவகப்படுத்துவது இயைபு இலி அப்படின்றத பார்க்கிறோம். ஒன்றோடொன்று தொடர்புடைய விஷயங்களை உருவகப்படுத்துறாங்க அப்படின்னா அது இயைபு.
அப்படி தொடர்பற்றவற்றை உருவகப்படுத்தும் பொழுது அது இயைபு இலி. அடுத்து வியநிலை. வியநிலை என்பது ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருள் முழுமையாய் உருவகம் செய்யாம அந்த பொருளின் ஒரு உருவை மட்டும் உருவகம் செய்வது வியநிலை. சிறப்பு உருவகம். ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருளுக்கு சிறந்த உறுப்புகளை மட்டும் அதிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒன்று தேர்ந்தெடுத்து அதை உருவகம் செய்யும் பொழுது அது சிறப்பு உருவகம். ரூபக உருவகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை எடுத்துட்டு இதுக்கு இது கூடும் அப்படின்னு சொல்லி இது கூடும் இது கூடாது அப்படின்னு அதெல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியது. இது இதுவாகாது, இது இதுவாகாது, இது இதுவாகாது. அந்த மாதிரி ஒரு பொருளோடு கூடாதவற்றையெல்லாம் தொகுத்து உருவகப்படுத்தி சொல்வது. சமாதான உருவகம் என்பது அப்படியே அதற்கு மாறா இருக்கக்கூடியது. ஒரு பொருளுக்கு இது தீங்கு உருவாக்கும், அதனால இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றை சொல்லி மறுத்து இன்னொன்றால் உருவகிப்பது அது சமாதான உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து உருவக உருவகம் அப்படின்னா ஒன்ன உருவகம் செய்து அதுக்கப்புறம் அதை இன்னொன்னால உருவகம் செய்வது. புரியுதா? ஒன்னால் உருவகம் செய்து பின் அதை இன்னொன்றால் உருவகம் செய்யக்கூடியது உருவக உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு பெண்ணுடைய கொங்கைகளை மலராக உருவகம் செய்து அந்த மலரை கொங்கைக்கான உருவகமாக சொல்லி அதற்கப்புறம் அந்த கொங்கையை மலையாக உருவகம் செய்வது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு உருவகத்துக்கு உருவகமாய் வரக்கூடியது அதுதான் உருவக உருவகம். ஏக உருவகம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பல உறுப்புகள் இருக்கும் பொழுது அதில் ஒன்றை மட்டும் உருவகம் செய்வது ஏக உருவகம். பல உறுப்புகளையும் செய்யக்கூடியது அநேகாங்க உருவகம். ஏகம் அநேகாங்கம் தெரியும்ல. ஏகம்னா ஒன்று, அநேகம் அப்படின்னா பல அப்படின்றதுதான். இங்க ஏகம் என்பது ஒரு பொருளின் ஒரு உறுப்பை மட்டும் உருவகம் செய்வது ஏகம், பல உறுப்புகளை உருவகம் செய்வது அநேகம். அடுத்து முற்று உருவகம். ஒரு பொருளுக்கு உரிய உறுப்புகள் அனைத்தையும் கூறி அதில் இதுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அந்த முழுமையாக ஒரு பொருளுடைய அதாவது அநேகம் அப்படின்றது பல பொருள், இதுவே பல உறுப்புகள், இதுவே முழுமையாய் உருவகம் செய்வது. இப்போ ஒரு பெண் இருக்கா, அந்த ஒரு பெண் அவளுடைய கண்ணை மட்டும் உருவகம் செய்வது ஏகம். ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணுடைய கண்ணு மூக்கு காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 உறுப்புகளை உருவகம் செய்யறது அது அநேகம். இதுவே அந்த பெண் முழுமையையும் உருவகம் செய்வது முற்று. முழுமை அப்படின்றதுதான் அங்க முற்று அப்படின்ற பொருள்ல வருது. இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூவை மட்டும் உருவகம் செய்யறோம் அப்படின்னா அது ஏகம். ஒரு மரம் இருக்கு, அதுல பூ கனி ரெண்டுமே நல்லா இருக்கு, அந்த பூவை ஒரு வகையில உருவகம் செய்யறோம், கனி ஒரு வகையில உருவகம் செய்யறோம்னா அது அநேகம். ஒரு மரத்தோட அதோட இலை வேர் தண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியையும் உருவகம் செய்வது முற்று. அடுத்து அவயவம். அவயவ உருவகம் அப்படின்றது என்ன அப்படின்னா உறுப்பு. ஒரு உறுப்பை உருவகம் செய்வது அவயவம். அவயவி அப்படின்றது அந்த முதற்பொருள் முழுமையையும் உருவகம் செய்யக்கூடியது அது அவயவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி மொத்தம் உருவகங்கள் 15 அப்படின்றத பாக்குறோம். இப்ப இந்த உருவகம் பிற அணிகளோடு கூடி வருவது எந்தெந்த அணியோடலாம் கூடி வரும்? உவம அணி, ஏது அணி, வேற்றுமை அணி, விளக்கு அணி, அவனுதி அணி, சிலேடை அணி என மொத்தம் 6 அணிகளோடு உருவக அணி பொருந்தி வரும் அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் உருவகத்துக்கு அடிப்படையான விஷயங்கள். அப்போ நம்ம இதுவரைக்கும் பொருளணியில இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பார்த்துட்டோம். முதல்ல பொருளணினா என்னன்னு பார்த்தோம், அதுல சில பொருளணிகள் பார்த்தோம். அதற்கப்புறம் உவமை உருவகம் தவிர்த்து எல்லா பொருளணிகளையும் அடுத்து பார்த்தோம். இப்ப நம்ம உவமை அணி உருவக அணி 2ஐயும் விரிவாக பார்த்திருக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.